Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 9 integral calculus exercise 9.7. இதில் வந்து நம்ம என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். காமா இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சொல்கிறது எக்ஸசைஸ் 9.7. காமா இன்டெக்ரல்னு சொன்னாலும் சரி, இன்டெகிரேஷன் சொன்னாலும் சரி, காமா இன்டெக்ரல் 0 to infinity x power n e power minus alpha x into dx அப்படின்ட்டு இருந்தால் ஃபார்முலா வந்து பார்த்துக்கோ, n factorial by alpha power n plus 1, n factorial by alpha power n plus 1. இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ப்ராபபிலிட்டிலையும் தேவைப்படும். பட் லிமிட்டை பார்த்துக்க, 0 to இன்ஃபினிட்டிவ் அப்படின்றது. சரிங்களா? ரைட், குட். இதை யூஸ் பண்ணி தான் நான் சம் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு சம் என்ன இருக்குது இந்த எக்ஸசைஸில் பார்த்துக்க. ஃபஸ்ட்டில் 0 to இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் பவர் 5 இ பவர் மைனஸ் 3x, எக்ஸ் பவர் 5 இ பவர் மைனஸ் 3x dx. குட். அப்போ நான் இந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எழுதிரு, யூஸ் அப்படின்னு எழுதி இன்டெகிரேஷன் எக்ஸ் பவர் என் இ பவர் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு, இதான் காமா இன்டெக்ரல் அப்படின்றது n ஃபேக்டரியல் பை ஆல்ஃபா பவர் n + 1 அப்படின்னு எழுதிட்டு, இந்த சம்முக்கு நம்ம கம்பேர் பண்ணையில் பக்கத்தில் எழுதிக்கிறானு இல்லாமல் ரஃப்னு நினச்சிடாத. இதே தான் இதில் ஆல்ஃபா ஈக்குவல்ட்டுன்னு எழுதுனா மைனஸை விட்டுரு 3, n வந்து எக்ஸுக்கு மேலே உள்ளது பவர் 5. அப்போ இங்கே நான் ஆன்சர் டைரெக்டாக எழுதுகிறேன். n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். சரியா சொல்கிறது? ஃபேக்டோரியல் அப்படின்னு அர்த்தம். பை ஆல்ஃபா பவர் n + 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பை 3 பவர் 6 அப்படின்னு அர்த்தம். அப்போ 1 6 வேணால் 1 5 1 3 வேணால் அடிச்சுக்கலாம். அடுத்து 5 4s are 20, 24s are 40, 40 பை 3 பவர் 5 அப்படின்னு எழுதிக்கலாம். வேறு எதுவும் மினிமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை வேறு எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நான் பார்த்துக்கோ. இல்லை நான் அடிக்கவே இல்லை சார் அப்படின்னா டைரெக்டாகவே 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 பவர் 6 அப்படின்னோட ஆன்சரை நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் பண்ணி ஃபேக்டோரியலை அடித்து 40 பை 3 பவர் 5 எழுதியிருக்கேன். இல்லை சார் நான் டைரெக்டாகவே முடிச்சிடறேன் கணக்கு அப்படின்னா முடிச்சுக்க, ஆன்சரை புக்கில் வெரிஃபை பண்ணிக்க. குட். செகண்ட் ஒன், ஃபஸ்ட்டில் செகண்ட் வாட் இஸ் கிவன்? 0 to π/2, 0 to π/2. ஓகே. e பவர் மைனஸ் tan x பை cos பவர் 6x, cos பவர் 6x. அப்போ e பவர் மைனஸ் tan x இருக்குது. சரி, இன்ட்டு பையடா டிவைடட் பை e பவர் மைனஸ் tan x டிவைடட் பை cos பவர் 6xன்னு இருக்கே, cos பவர் 6x dx அப்படின்னு இருக்கு. இதை எப்படி அந்த காமா இன்டெக்ரல் ஃபார்முலாவுக்கு மாற்றுறது? சரி, இப்போ நம்ம காசு 1/cos அப்படின்ட்டு இருக்கிறத நம்ம சீக்கனாக மாற்றுவோம். 1/cos அப்படின்றது ஐன்னு எடுத்துக்கோ. 1/cosக்கு ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா என்ன? 1/cosனா சீக்கன் தீட்டா. அப்போ இதை நான் மாற்றையில் 0 to π/2 1/cos பவர் 6க்கு சீக்கன் பவர் 6x இன்ட்டு e பவர் மைனஸ் tan x இன்ட்டு dxன்னு மாற்றிட்டேன். சரி, இப்போ நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் கொண்டு போகிறேன். சப்ஸ்டியூஷன் மெத்தட் கொண்டு போகிறேன்னா லேசாக கோடு போட்டுட்டு செய். ரைட், என்ன சார் கொண்டு போகிறீங்க? ஏதாவது ஒன்று யூன்னு எடுத்து செய்வோம். u ஈக்குவல் டு tan x அப்படின்னு எடுப்போம். சரி,
அப்போ du பை dxன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ கிராஸில் கொண்டு போனால் du ஈக்குவல் டு சரியா du ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு dx. அதோட லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணுறேன்னா கொடுக்கப்பட்ட சம்முக்கு லிமிட் வந்து tan xக்கு இருக்குது சரியா. tan xக்கு 0 to π/2 இருக்குது, சாரி எக்ஸுக்கு இருக்குது. நான் அதை வந்து tan xக்கு மாற்ற போகிறேன், யூக்கு மாற்ற போகிறேன். எக்ஸுக்கு இருக்குது, நான் அதை யூக்கு மாற்ற போகிறேன். 0 போட்டோம்னா இந்த இடத்துல tan 0க்கு 0 போட்டோம், π/2 போட்டு பார்க்கணும். tan 0 0, tan π/2னா இன்ஃபினிட்டிவ். இப்போ கணக்கை நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா கணக்கை மாற்ற போகிறேன். 0க்கு 0 தான் வருது, π/2க்கு பாரு இன்ஃபினிட்டிவ். நெக்ஸ்ட்டு சீக்கன் பவர் 6xன்னு இருக்கிறத சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதி ஹோல் பவர் 3ன்னு எழுதலாம். புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்படி எழுதலாமா அப்படின்னு யோசிச்சுக்கோ சரியா. அப்போ நான் எழுதையில் இதை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு இங்கே என்ன இருந்துச்சு இன்ட்டு டிஎக்ஸ்னு வச்சுக்கோ. அப்போ இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணையில் என்ன எழுதலாம், இங்கே எழுதிடவா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு ஹோல் பவர் 3. சரி, இங்கே இ பவர் மைனஸ் tan x இன்ட்டு டிஎக்ஸு. சரி, இப்போ பார்த்து பொறுமையாக 0 to இன்ஃபினிட்டிவ் இது ரெண்டுக்கும் சேர்த்து அதுக்கு சேர்த்து என்ன எடுக்கலாம் அப்படின்ட்டு பாரு. இந்த இருக்குது, அப்போ du அப்படின்னு வருது, duன்னு வருது. ஆனால் க்யூப் இருக்குது, என்ன இருக்குது க்யூப் இருக்குது. அப்போ 3 டைம் போடலாமா அப்படின்ட்டு பாரு. அதை 3 டைம் போடலாமா அப்படின்ட்டு பாரு. அதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் அந்த மாதிரி 3 டைம் போடலாமா அப்படின்ட்டு பாரு. ஏன்னா கணக்கு பெருசாக போகிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் தான் கணக்கு என்ன செய்யணும், மாற்றணும். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசி. நம்ம இதை சேஞ்ச் பண்ணாமையே அப்படியே கொண்டு வந்து பார்ப்போம். கொண்டு வந்து பார்த்தோம்னா இதுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் ஆகும், கணக்கு பெருசாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக செய்யும். பை காஸ் பவர் 6x. சரி, இப்போ நம்ம அப்ளை பண்ணோம்னா அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன், இதை எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதை நான் அப்ளை பண்ண போகிறேன். இ பவர் மைனஸ் யூ டிவைடட் பை சரியா டிவைடட் பை காஸ் பவர் 6x இருக்கட்டும். டிஎக்ஸுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணோம்னா du பை என்ன வருது, du பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு வருது. சரி, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அடுத்த ஸ்டெப்பில் இ பவர் மைனஸ் யூ காஸ் பவர் 6x, இதை வந்து சீக்கன் ஸ்கொயரை வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிட்டு இன்ட்டு டியூன்னு எழுதலாம். சரி, இப்போ இதில் ரெண்டில் ஒன்று அடிச்சிட்டோம் அப்படின்னா செட்டில் அடிச்சிட்டோம்னா 0 to இன்ஃபினிட்டிவ் இ பவர் மைனஸ் யூ டிவைடட் பை காஸ் பவர் 4x டிஎக்ஸ் du அப்படின்ட்டுருக்கு, duன்னு அப்படின்ட்டுருக்கு. அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பாரு. du அப்படின்ட்டுருக்கு, duலேருந்து எப்படி நம்ம இதை மாற்றலாம். சரி, இதை duலேருந்து மாற்றணும் அப்படின்னா 0 to இன்ஃபினிட்டிவ் இ பவர் மைனஸ் யூ எடுத்துட்டோம்னா 1 பை காஸ் பவர் 4u அப்படின்னு அர்த்தம், duன்னு அர்த்தம். அப்போ 0 to இன்ஃபினிட்டிவ் இ பவர் மைனஸ் யூ 1 பை காஸ் பவர் 4uனா சீக்கன் பவர் 4uன்னு அர்த்தம், duன்னு அர்த்தம். சரி, அப்போ 0 to இன்ஃபினிட்டிவ் இ பவர் மைனஸ் யூ இது ஹோல் ஸ்கொயராக பிரித்தோம்னா சீக்கன் ஸ்கொயர் யூ ஹோல் ஸ்கொயர் du அப்படின்னு பிரிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறேன். என்ன போகிறேன் அப்படின்னா 0 to இன்ஃபினிட்டிவ்
e பவர் மைனஸ் u சீக்கண்ட் ஸ்கொயர் யூக்கு பதிலாக 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் u ஹோல் ஸ்கொயர் டியூன்னு எழுதுகிறேன். அடுத்து a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணுறோம். e பவர் மைனஸ் u இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் tan பவர் 4 இல்லையா, மாற்றிக்கோ. என்ன மாற்றிக்கோ அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு டேனுக்கு வந்து யூனான்னு எடுத்துருக்கோம். அப்போ u ஸ்கொயர் ஹோல் பவர் 4 டியூன்னு மாற்றிக்கோ. அவ்வளோதானே. சரி, இப்போ இன்டகிரேஷன் 0 டு இன்ஃபினிட்டிவ் இ பவர் மைனஸ் யூ ஏ ப்ளஸ் யூ ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. சரிதானே சொல்கிறது? 2 டைம்ஸ் இருக்கோ, ஹோல் பவர் மேலே ஸ்கொயர் தானே வரும். 4 போட்டிருக்கேன் பாரு. 4 போட்டிருக்கேன், தெரியுதா? 2ab சரி இன்ட்டு டியூ. இப்போ தனித்தனியாக செப்பரேட் பண்ணி நம்ம இன்டகிரேஷன் பண்ணலாம். ஆனால் இ பவர் மைனஸ் யூ 1 அது டியூ ப்ளஸ்ஸு இன்டகிரேஷன் 0 டு இன்ஃபினிட்டிவ் இ பவர் மைனஸ் யூ யூ பவர் 4 டியூ இது 2 ப்ளஸ்ஸு இன்டகிரேஷன் 0 டு இன்ஃபினிட்டிவ் இ பவர் மைனஸ் யூ இன்ட்டு யூ ஸ்கொயர் டியூ அப்படின்ட்டுருக்கு. இங்கே வந்து 2 வெளியே போட்டுக்கலாம். இப்போ பொறுமையாக நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்கோ. சரியா சொல்கிறது? இப்போ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, காமா இன்டெக்ரல் மாதிரியே 0 டு இன்ஃபினிட்டிவ் சரியா எக்ஸ் பவர் என் இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்தால் இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா இது பக்கத்தில் 1 இருக்குன்னு அர்த்தம். என் ஃபேக்டோரியல்னு எழுதுனா போதும். என்ன எழுதுனா போதும்? என் ஃபேக்டரியல் எழுதுனா போதும். அப்போ நீ கொஞ்சம் கவனிச்சுப்பார். இந்த சம்மு இதே மெத்தடில் இருக்குது. எண்ணுக்கு பதில் என்ன இருக்குது? 2 இருக்குது. எண்ணுக்கு பதில் என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ இது ரெண்டுக்குமே 4 ஃபேக்டோரியல் எழுதிடலாம். அதுக்கு என்ன எழுதிடலாம்? 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல்னு எழுதிடலாம். சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ இதுக்கு எழுதையில் எக்ஸ் பவர் 0ன்னு போட்டால் என்ன ஆகும்? 1 தானே. அப்போ 0 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். புரியுதா? இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த கணக்கில் முக்கியமான. கீழே எழுதல பாரு, ஆல்ஃபா பவர் n + 1 ஆல்ஃபா இல்லாதனால n ஃபேக்டரியல் மட்டும்தான் எழுதியிருக்கேன். சரியா? ரைட். இப்போ 0 ஃபேக்டரியல் 1 4 ஃபேக்டரியல் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு அந்த மாதிரி வரணும். சரியா சொல்கிறது? 24 அப்படின்னு வந்துடும். போட்டு பாரு. ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு 1 2 4ன்னு வந்துடும். அப்போ ஆன்சர் எடுக்கையில் 24 28 29 விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்க. இதில் நீ கவனிக்க வேண்டியது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கேன். வெரி குட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். integration 0 to infinitive x cube e power minus alpha x square dx equal to 32. புரியுதுங்களா சொல்கிறது? ஃபைண்ட் ஆல்ஃபா அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம அப்போ அந்த காமா இன்டெக்ரல் தான் யூஸ் பண்ண போகிறேன். 0 to infinitive use x power n e power minus alpha x இருந்துச்சு dx இருந்தால் n factorial by alpha power n plus 1. இந்த ஆல்ஃபா இல்லைன்னா தான் நம்மளுக்கு கீழே உள்ள தேவையில்லை. சரியா? ரைட். அப்போ இந்த கணக்கை பொறுத்த மட்டும் n வந்து 3 சரிங்களா? ஆல்ஃபாவுக்கு ஆல்ஃபா தான் இருக்குது. அப்போ எழுதுகிறேன் பார்த்துக்கோ. n factorial 3 factorial இன்ட்டு 3 factorial divided by 3 factorial divided by alpha power n plus 1 அப்படின்னு அர்த்தம். equal to 32ன்னு அர்த்தம். 3 factorial 3 into 2 into 1 by alpha power 4ன்னு அர்த்தம். equal to 32ன்னு அர்த்தம். இதை கீழே கொண்டு வா. 1 by alpha power 4 is equal to 32 by சரியா 3 into 2 அடிச்சிட்டோம் அப்படின்னா 6 அடிக்க முடியாதான். 2ன்னு அடித்தோம்னா என்ன வரும்? 16 வரும்.
சரிதானே சொல்கிறது? பார்த்து பொறுமையாக நிதானமாக அடித்து கொள்ளவும். ரைட், ஓகே. பார்த்து நிதானமாக அடிச்சுக்கோ. இந்த செம்மில் ஒரு விஷயத்தை கவனிக்காமல் வர்றோம். இங்கே ஆல்ஃபா எக்ஸ் இருக்குது, இங்கே ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். புட்டு டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்தோம்னா டிடி பை டிஎக்ஸ்னு எடுத்தோம்னா 2xன்னு அர்த்தம். அப்போ டிடின்னு எடுத்தோம்னா 2x dxன்னு அர்த்தம். இப்போ dx வேணும் அப்படின்னா dt பை என்ன வந்துடும், x dx வேணும்னா இல்லை dx 2xன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு என்னது, dx அப்படின்னு அர்த்தம். இல்லையா, எக்ஸை வச்சுக்க மேலேயே 2 மட்டும் இறக்கி விடு. அப்போ 2 இருக்கட்டும், இங்கே எக்ஸு dxன்னு அர்த்தம். அப்போ இங்கே ஃபார்முலா மாறிடும். நான் ரீகரெக்ஷன் பண்ண போகிறேன். நான் டீக்கு எடுக்க போகிறேன் ஆன்சர் என்ன எடுக்க போகிறோம், டீக்கு கொண்டு வர போகிறோம். சரி, அப்போ எண்ணுக்கு வராது. ரைட், பார்ப்போம். இன்டகிரேஷன் சரியா, அதே மாதிரி தான். 0 போட்டால் 0 தான், இன்ஃபினிட்டி போட்டால் இன்ஃபினிட்டி தான். இப்போ எதையும் வேணாலும் கண்டுபிடிச்சிக்க. டிசி அதாவது எக்ஸுக்கு 0 போட்டால் 0 தான், இன்ஃபினிட்டி போட்டால் இன்ஃபினிட்டி தான். இது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்க. லிமிட்டுக்கு மாற்றணும்ல, கையோட அதையும் செஞ்சிரு. ரைட், இப்போ 0 டு இன்ஃபினிட்டி தான். இதில் எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டு ஒரு எக்ஸ் இங்கே சேர்த்தான்னு வச்சுக்கவேன், எக்ஸ் டிஎக்ஸ்னு. அதை எடுத்துகிட்டு எழுதுனோம்னா டிடி பை என்ன எழுதலாம், 2ன்னு எழுதலாம். முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க. டிடி பை 2. ரைட், அப்போ மிச்சம் எக்ஸ் ஸ்கொயரு. இதில் இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டீன்னு எழுதலாம். சரிதானா? ஈக்குவல் டு என்ன வந்துடும், 32. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 0 டு ஆல்ஃபா 0 டு இன்ஃபினிட்டிவ். எக்ஸ் ஸ்கொயருக்கு இங்கே என்ன எடுத்திருக்கோம், டீன்னு எடுத்திருக்கோம்ல. அப்போ இதே டீ ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதானே. இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டி முன்னாடி 1/2 கொண்டு வந்துரு இன்ட்டு டிடி ஈக்குவல் டு 32. இப்போ கணக்கை நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், டீக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸு இ பவர் ஆல்ஃபா எக்ஸ்னு அர்த்தம், வேறு கூட இதே மாதிரி தான். அப்போ எண்ணுக்கு பதிலாக 1 இருக்குன்னு அர்த்தம், டீக்கு மேலே 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா, இந்த இருக்குது இ பவர் மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்குது. ஆல்ஃபாவுக்கு ஆல்ஃபா தான். அப்போ நம்ம எழுதையில் என்ன எழுதணும், என் ஃபேக்டோரியல். சைடில் எழுதிக்கிறியா, என் ஈக்குவல் டு 1, ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா தான். இப்போ அதை அழிச்சிட்டு காமா இன்டகிரேஷனை கொண்டு வர்றேன். என் ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆல்ஃபா பவர் ஆல்ஃபா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 32. இப்போ ஆல்ஃபா பை ஆல்ஃபா பவர் n + 1, ஆல்ஃபா பவர் n + 1 1 + 1 சாரிடா, ஆல்ஃபா பவர் n + 1 ஃபார்முலா மாற்றிட்டேன் பாரு, n + 1. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க, ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் முன்னாடி என்ன இருந்துச்சுடா தம்பி, இதை விட்டுறாதீங்க, 1/2. அதை விட்டுட்டு வந்துடக்கூடாதுல்ல, 1/2. இப்போ அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும், 64. அப்போ இது ஆல்ஃபா ஸ்கொயரை மேலே ஏற்றிட்டு டிவைடில் இருக்கிறத இது இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா 1/64. இப்போ ஆல்ஃபான்னு எடுத்தோம்னா என்ன வந்துடும், 1/8 அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் ஆர் மைனஸு போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ஃபா கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லி கிவன் கொஸ்டினில் இருக்குது. அதனால் இதுதான் பாசிபிள். ப்ளஸ் ஆர் மைனஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. கொஸ்டினை பார்த்துக்கோ, புரியுதான்னு பார்த்துக்கோ. நான் ஏன் இந்த கணக்கு இப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா, மேலே வந்து எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்கக்கூடாது. இதில் இ பவர் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் தான் இருக்கணும். இந்த இது வந்து பிரச்சனை இல்லை, எக்ஸ் ஸ்கொயரோ எக்ஸ் கியூபோ எக்ஸ் பவர் 10 அதுவெல்லாம் இருந்துட்டு போகுது. இதை மட்டும் பார்த்துக்கோ, புரியுதா? இது வரைக்கும் ஒரு சம்மு மறந்துடாத. இது 9.7 எக்ஸசைஸ். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்க அந்த எக்ஸசைஸானு 9.6 9.7 பார்த்துக்கோ. 9.7 6 தம்பி, பேர் வரேன் 7. நெக்ஸ்ட்டு